வணக்கம். வேந்தரின் இளங்கதிர்காலை செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன், ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். காஷ்மீர் விவகாரத்தில் சீனா தலையீடு தேவையில்லை, இந்தியா மீண்டும் உறுதிபட அறிவிப்பு. சீனா காஷ்மீர் பிரச்சினை தொடர்பான நடவடிக்கை, எதிர்க்கட்சிகளிடம் மத்திய அமைச்சர்கள் இன்று விளக்கம். முதல் 2014 வரையிலான திரைப்பட விருதுகள் தமிழக அரசு அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி முதல் பொறியியல் கலந்தாய்வு, அமைச்சர் KP அன்பழகன் தகவல். காஷ்மீர் விவகாரத்தில் சீனாவின் தலையீடு தேவையில்லை என இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது. காஷ்மீர் பிரச்சினையில் பேச்சு நடத்தி இந்தியா பாகிஸ்தான் இடையே உறவை மேம்படுத்த சீனா தயாராக இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ஜிங் ஸ்வாங் தெரிவித்தார். காஷ்மீர் விவகாரம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்புடைய இருதரப்பு பிரச்சினை என இந்தியா பதிலளித்துள்ளது. இதில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டை அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் கோபால் பாக்லே, காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு மிக தெளிவாக இருப்பதாக தெரிவித்தார். காஷ்மீர் பிரச்சினை உள்பட அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்த இந்தியா தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். As far as Kashmir issue itself is concerned, you know that the government's position has been very consistent and clear. We have been ready to have dialogue with Pakistan among other issues on Jammu and Kashmir, but in a bilateral framework. So மேலும் இந்திய சீன எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை குறைக்க இருதரப்பு தூதரங்கள் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கோபால் பாக்லே கூறினார். ஜெர்மனியில் நடைபெற்ற G20 மாநாட்டின் போது பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து பேசியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். As far as Doklam area issue is concerned, we have diplomatic channels available. The embassies are there in both countries, and those channels will continue to be used. காஷ்மீரில் நிலவும் அசாதாரண சூழல் மற்றும் சீனாவுடனான எல்லை பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்களிடம் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோர் இன்று விளக்க உள்ளனர். சீனா மற்றும் காஷ்மீர் விவகாரத்தை மத்திய அரசு முறையாக கையாளவில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. வரும் 17ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது தொடர்பாக பிரச்சினையை எழுப்பவும் திட்டமிட்டுள்ளன. இதனிடையே சீனா மற்றும் காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர்களிடம் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோர் விளக்க திட்டமிட்டுள்ளனர். இதில் பங்கேற்க முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் நடைபெறும் இந்த விளக்க கூட்டம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ராம்நாத் கோவிந்த் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் தலைமையிலான 18 எதிர்க்கட்சிகளின் சார்பில் மீரா குமார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் மக்கள் பிரதிநிதிகள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்து மாநிலங்களுக்கும் வாக்குப்பெட்டிகள் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பப்பட்டு வருகின்றன. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பெட்டி பலத்த பாதுகாப்புடன் தில்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் வாக்குப்பெட்டிகள் பேரவை வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது. இதேபோல் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பெட்டி பலத்த பாதுகாப்புடன் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டது. புதுச்சேரி பேரவை அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. பேரவை வளாகம் முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப 18 எதிர்க்கட்சிகள் கூட்டாக முடிவெடுத்துள்ளன. வரும் 17ஆம் தேதி தொடங்க உள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சினைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தில்லியில் ஆலோசனை நடத்தின. மதிப்பிழந்த பணத்தாள்கள் நடவடிக்கையால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு, அவசரமாக GST வரியை அமல்படுத்தியது, விவசாயிகள் தற்கொலை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன.
மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதிரான வழக்குகள், முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம், ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் ஆகியோர் வீடுகளில் மேற்கொண்ட சோதனை போன்ற மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு எதிராகவும் குரல் கொடுக்கவும் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. தமிழகத்தில் மேலும் ஒரு சில மதுக்கடைகளை மூட மாநில அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல்வர் பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. 30 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேலும் ஒரு சில அரசு மதுக்கடைகளை மூடுவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இது தவிர வாடகை வீட்டில் வசிப்போருக்கான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஆணையம் அமைப்பது தொடர்பாகவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு பேரவையில் வெளியிடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான 6 ஆண்டுகளுக்கான தமிழ் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2009ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்படமாக பசங்க திரைப்படமும், 2010ஆம் ஆண்டிற்கு மைனா, 2011ஆம் ஆண்டிற்கு வாகை சூடவா, 2012ஆம் ஆண்டிற்கு வழக்கு எண் 18/9, 2013ஆம் ஆண்டிற்கு ராமானுஜன் மற்றும் 2014ஆம் ஆண்டிற்கு குற்றம் கடிதல் ஆகிய படங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டிற்கு சிறந்த நடிகராக கரண், 2010ற்கு விக்ரம், 2011ற்கு விமல், 2012ற்கு ஜீவா, 2013 ஆர்யா, 2014ற்கு சித்தார்த் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2009ஆம் ஆண்டிற்கான சிறந்த நடிகையாக பத்மபிரியா, 2010 அமலாபால், 2011 இனியா, 2012 லட்சுமி மேனன், 2013 நயன்தாரா, 2014 ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 2009ஆம் ஆண்டிற்கான சிறந்த இயக்குநராக வசந்தபாலன், 2010 பிரபுசாலமன், 2011 ஏஎல் விஜய், 2012 பாலாஜி சக்திவேல், 2013 ராம், 2014 ராகவன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2009ஆம் ஆண்டிற்கான சிறந்த இசையமைப்பாளர் சுந்தர் சி பாபு, 2010 யுவன் சங்கர் ராஜா, 2011 ஹரி ஜெயராஜ், 2012 இமான், 2013 ரமேஷ் விநாயகம், 2014 ஏஆர் ரஹ்மான் ஆகியோர் சிறந்த இசையமைப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2009ஆம் ஆண்டிற்கான சிறந்த பாடலாசிரியர் யுகபாரதி, 2010 முத்துலிங்கம், 2011 பிறைசூடன், 2012 2013 2014ஆம் ஆண்டின் சிறந்த பாடலாசிரியர் விருதுக்கு மறைந்த நா முத்துக்குமார் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் எம்ஜிஆர் அரசு திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்களுக்கான விருதும், சிறந்த சின்னத்திரை தொடர்கள் மற்றும் அதில் நடித்துள்ள கலைஞர்களுக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பில் சேர 1,47,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு அட்டவணையின்படி தொழிற்கல்வி பிரிவினருக்கான கலந்தாய்வு 17, 18ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு 19ஆம் தேதி நடைபெறுகிறது. 21ஆம் தேதி விளையாட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. 23ஆம் தேதி தொடங்கும் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 2018ஆம் ஆண்டு முதல் இணையதளம் வாயிலாக பொறியியல் கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் 58 மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்கால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் பேசிய அவர் 58 மாவட்டங்களில் எதிர்பாராத அளவிற்கு மழை பெய்துள்ளதாக தெரிவித்தார். இதனால் நேரிட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் நிவாரண உதவிகள் தொடர்பாக அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமிற்கு சென்ற முதல்வர் சர்வானந்த சோனாவால் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். நிவாரண உதவிகள் தொடர்பாகவும் அவர் கேட்டறிந்தார். रिलीफ कैंप में जो बसे हुए हमारे लोग हैं उनसे मैंने मिला और उनकी जानकारी ली, क्योंकि सरकार की तरफ से जो भी अनाज दिया गया है वो मिला है कि नहीं, तो लोगों ने कहा सही समय पे मिला है और हमारी सरकार की तरफ से जो भी मदद चाहिए
हम देने के लिए तैयार है और हमने आदेश दिया है हर हमारी डेप्यूटी कमिश्नर को हर जिले का, ताकि जरूरत के मुताबिक आम जनताओं को मदद किया जाए. ஊழலற்ற நிர்வாகத்திற்கு இணைந்து பணியாற்ற தயார் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சசிகலா மீதான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை குழுவின் அறிக்கைக்கு பிறகுதான் கருத்து தெரிவிக்க முடியும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சிறையில் சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியான புகார் தொடர்பாக 2 அலுவலர்களும் வெவ்வேறான கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக கூறினார். தேனி லட்சுமிபுரம் கிணறு பிரச்சினை தொடர்பாக விரைவில் உண்மை நிலை தெரியவரும் என்றும் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். கர்நாடக காவல்துறையுடைய 2 உயர் அதிகாரிகள் 2 மாறுபட்ட கருத்தை தெரிவித்திருப்பதனால் கர்நாடக அரசு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. கமிஷனுடைய முடிவு வந்ததுக்கு பின்னால் கருத்து கொள்ளும். நீங்கள் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் என்னுடைய முந்தைய பதில்தான் பதிலாக. உண்மையான நிலை விரைவில் மக்களுக்கு தெரிவிக்கப்படும். என் மீது எந்த குற்றமும் இல்லை. ஊழலற்ற நிர்வாகத்திற்காக புதுச்சேரி முதல்வருடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஓராண்டாக நியமன எம்எல்ஏக்களை முதல்வர் நியமனம் செய்யாமல் இருந்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். அரசு துறை கோப்புகள் எதுவும் தம்மிடம் தேங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் நடைபெற இணைந்து செயல்பட தயார் என்றும் கிரண்பேடி கூறினார். 100% I'm here to work together, and we did work together. My intention is to make Puducherry honest, Puducherry clean, Puducherry to be collaborative. That's my intention. If this is the same intention, there is no conflict. I'm here for everybody, and the poorer the person, the more I am for them. திரைப்பட விருதுகள் அறிவிப்பிற்கு நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவருமான விஷால் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சர் கடம்பூர் ராஜு, SP வேலுமணி ஆகியோரை நேரில் சந்தித்த விஷால் இது தொடர்பாக நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், 149 சிறு படங்களுக்கான மானியத்தை உயர்த்திய தமிழக அரசின் அறிவிப்பு தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூறினார். 2007 2014 வரைக்கும் சிறு திரைப்படங்களுக்கான மானியம் தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. மிக ஒரு சந்தோஷமான விஷயம். 149 திரைப்படத்துக்கு மானியம் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லா ஸ்டேட் அவார்ட் வின்னர்ஸ் ஃப்ரம் 2009 to 2014 வாங்கின அத்தனை நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ்க்கு எங்களோட வாழ்த்துக்கள். பிரான்ஸ் நாட்டின் தேசிய நாளை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் கண்கவரும் விளக்குகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். 1789 ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் மன்னராட்சி மக்கள் புரட்சி மூலம் முடிவுக்கு வந்தது. மக்களாட்சியை நிறுவிய இந்த நாள் பிரான்ஸ் நாட்டில் தேசிய நாளாக கொண்டாடப்படுகிறது. இதனை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரியில் 1000க்கும் அதிகமானோர் கைகளில் வண்ண விளக்குகளை ஏந்தி கடற்கரை உள்ளிட்ட சாலைகளில் ஊர்வலமாக சென்றனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தேசிய நாளை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கதிராமங்கலத்தில் விவசாயிகள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதுடன் 10 பேரை கைது செய்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்தும் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். விவசாயிகளை பொய் வழக்கு போட்டு விவசாயிகள் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும், காவல்துறையினர் தடியடி சட்டவிரோதமாக மக்கள் மீது நடத்திய தடியடியை கண்டித்தும், காவல்துறை மீது ஓய்வு பெற்ற அரிபந்தமன் போன்ற நேர்மையான முன்னாள் நீதிபதிகளை, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வைத்து நீதி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
தமிழ் பற்றாளரும் ஓவியருமான வீரசந்தானம் சென்னையில் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 71. கும்பகோணம் ஓவிய பள்ளியில் பயின்ற வீரசந்தானம் மும்பையில் நெசவாளர் பணி மையத்தில் டிசைனராக பணியில் சேர்ந்தார். பின்னர் தமிழ் இனத்துக்காக போராட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கிருந்து விருப்ப ஓய்வில் வெளியேறினார். கடந்த ஆண்டு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட இவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். மீண்டும் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்ட வீரசந்தானம் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இவர் தமிழ் கலாச்சார வரலாற்று பெருமைகள் தொடர்பான ஓவியங்களை புதுமையுடனும் உயிரோட்டத்துடனும் வரைவதில் வல்லமை படைத்தவர். தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றம் மற்றும் ஈழத்தமிழர்களின் நினைவகத்தை தனது ஓவிய திறனால் வடிவமைத்தார். மறைந்த ஓவியர் வீரசந்தானத்தின் உடல் சென்னை தேனாம்பேட்டை திருவள்ளுவர் நகரில் உள்ள அவருடைய வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அப்பா இன்னைக்கு மாரடைப்பால் காலமானார். அவர் நிறைய தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு. இதில் பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் லேட்டஸ்ட்டாக ஒரு ஷோ பண்ணுறதா இருந்தது. அதுக்கும் நிறைய ஒரு முடியலடான்னு இருந்தாலும் வரைவார். எங்களோட பெரிய சொத்தே பறிப்போன மாதிரி இருக்குது. வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று தாயகம் திரும்ப முடியாமல் தவிக்கும் தனது தாயை மீட்க கோரி மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். 2013ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்திற்கு கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளை பகுதியைச் சேர்ந்த மேரி செல்வராணி என்பவர் வீட்டு வேலைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். பின்னர் செல்வராணியை தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்த அவருடைய மகன் ஜோசப் ராஜ் அவரை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பிய இடைத்தரகரிடம் கேட்டபோது உரிய பதில் கிடைக்கவில்லை. இதனிடையே ஜோசப் ராஜை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட செல்வராணி விசா முடிந்த நிலையில் சொந்த ஊருக்கு அனுப்பாமல் வீட்டு உரிமையாளர் கொடுமைப்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். தனது தாயை மீட்டு தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜோசப் ராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அமைந்துள்ளது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய குறைகள் தொடர்பாக மனு அளிக்க இங்கு வருகின்றனர். ஆனால் இங்கு போதிய அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதே அவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. பணம் கொடுத்து குடிநீர் வாங்குவதாக தெரிவித்த மாற்றுத்திறனாளிகள் வெயில் மற்றும் மழைக்காக மரத்தடியில் தஞ்சமடைந்து வருவதாகவும் கூறினர். பேருந்து நிலையத்திலிருந்து அருகில் வந்து செல்லக்கூடிய இடமாகவும் அடிப்படை வசதிகள் கூடிய அலுவலகமாகவும் இருக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு அடிப்படை வசதி கூட மாற்றுத்திறனாளிகள் செஞ்சு தரப்படல. ஆட்சியர் அலுவலகம் கேட்ல இருந்து இங்கே வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்து வர மாதிரி இருக்குது. இங்கே அடிப்படை வசதியான ஒரு வீல் சேர் கூட மாற்றுத்திறனாளி கொடுக்கப்படுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இங்கே கழிவற வசதின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சரியாக செஞ்சு கொடுக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் செஞ்சு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா எங்களோட உரிமைக்காக அப்புறம் நாங்கள் போராடுறத தவிர வர வழி இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் அப்புறம் நாங்கள் கையில் எடுத்து போராட வேண்டியது. ஆஃபீஸே கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குடி தண்ணி இல்லை, எங்களுக்கு காசு கொடுத்து தான் வாங்கி குடிச்சு அவனுக்கு எங்களுக்கு தண்ணியாவது கொடுக்கறதுக்கு கூட எங்களுக்கு யாரும் இல்லை. இருக்கிற இடம் இந்த மரத்தடியில் இருக்கிற எங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு இருளாடம் தேடி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். உட்காரப்போ வர ஒரு மழை வந்தால் காற்று வந்தால் ஒரு இதில் உட்காரத்துக்கு ஒரு இடம் எனக்கு வேணும். இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமா. திருநெல்வேலி மாவட்டத்தில் விவசாய தேவைக்கான நீர்த்தேக்கம் சுற்றுலா தலமாக மாறுவதால் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கும் குற்றாலத்தில் இந்த ஆண்டும் போதிய மழை இல்லாததால் அங்குள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து குறைவாக காணப்படுகிறது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள அடவிநயினார் கோவில் நீர்த்தேக்கத்திற்கு செல்கின்றனர். ஆனால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. மேலும் வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய இடவசதி இல்லை. இதனிடையே விவசாய தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த அணை தற்பொழுது சுற்றுலா தலமாக மாறுவதால் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக அந்த பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வர வழியில் ரோடே சரியில்லை. செக் போஸ்ட்டில் நின்று பணம் வாங்கிக்கிறாங்க, டோக்கன் போட்டு பணம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு பணம் வாங்கிட்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பும் கிடையாது. பெண்கள் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறாங்க. உங்களுக்கு உடை மாற்ற அறை ஒன்றும் இங்கே இல்லை. பயணிகள் ரொம்ப தொந்தரவு, ரொம்ப அவதிப்படுறாங்க. அரசாங்கமும் உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு இந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்தணும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சீன இலக்கியவாதி லியூ சியோபு மறைவு, முக்கிய தலைவர்கள் இரங்கல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நோபல் பரிசு பெற்ற சீன இலக்கியவாதி லியூ சியோபோ காலமானார். அவருக்கு வயது 61. சீன அரசியலை கடுமையாக விமர்சித்து வந்த இலக்கியவாதி லியூ சியோபோ மீது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அவருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார். உலகம் முழுவதும் உள்ள மனித உரிமை அலுவலர்கள் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே 2010ஆம் ஆண்டு சமாதானத்திற்கான நோபல் பரிசு லியூ சியோபோவுக்கு வழங்கப்பட்டது. அரசியல் கைதியாக சிறையில் இருந்த அவர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட லியூ சியோபோவுக்கு வெளிநாட்டிலிருந்து சிறப்பு நிபுணர்களை அழைத்து வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை சீன அரசு நிராகரித்தது. இதனிடையே சீனாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருடைய மறைவுக்கு முக்கிய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் வீனஸ் வில்லியம்ஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். லண்டன் நகரில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. மகளிருக்கான அரையிறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் வீனஸ் வில்லியம்ஸும் இங்கிலாந்தின் ஜோஹன்னாவும் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியின் முடிவில் 6-4, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வீனஸ் வில்லியம்ஸ் வெற்றி பெற்றார். விம்பிள்டன் கோப்பையை வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஜோஹன்னா கோண்டாவின் தோல்வி இங்கிலாந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. முன்னதாக நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீராங்கனை முகுருசா ஸ்லோவேனியாவின் மெக்டாலனோவை வீழ்த்தி தொடர்ந்து 2வது ஆண்டாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் விம்பிள்டன் பெண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் வீனஸ் வில்லியம்ஸ் முகுருசா மோதுகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஷ்மீர் விவகாரத்தில் சீனா தலையீடு தேவையில்லை, இந்தியா மீண்டும் உறுதிபட அறிவிப்பு. சீனா காஷ்மீர் பிரச்சினை தொடர்பான நடவடிக்கை, எதிர்க்கட்சிகளிடம் மத்திய அமைச்சர்கள் இன்று விளக்கம். (2009 முதல் 2014 வரையிலான திரைப்பட விருதுகள் தமிழக அரசு அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி முதல் பொறியியல் கலந்தாய்வு, அமைச்சர் KP அன்பழகன் தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.